கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே பவுல் சீலா அவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ரோம அதிகாரிகள் பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினால் அவர்களுடைய வஸ்திரத்தை கிழித்து அவர்களை அடித்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களை தொழுமரத்திலே கட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் எவ்வளோ அவங்களுக்கு வலி இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க ஏசப்பாவை பாடி துதிச்சாங்க. அவங்க சரீரத்துல பலவீனமா இருந்தாலும் அவங்க ஏசப்பாவை பாடி துதித்தார்கள். இதை காவல் காக்கிறவரும் கவனிக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளும் கவனித்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளுமே கலன்று போயிற்று. அப்போ சிறைச்சாலைக்காரன் நித்திரை மயக்கமா இருந்தார். திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்கிறத கண்டு அவர் ஓடி பட்டயத்தை உருவி அவரை கொலை செய்ய போனார். அவரையே கொல்ல போனாரு. அப்போ பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். சொல்லிட்டு, நாங்க யாருமே எங்கேயும் ஓடி போகல, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நீ கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ அந்த சிறைச்சாலைக்காரர் ஒரு ஒளி விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் பவுல் சீலாவிடம் ஓடி நடுங்கி அவர்கள் முன்பாக விழுந்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ, நீ ஏசப்பா ஜீவன்ல தேவன் என்பதை நீ விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுல் ஐயா சொல்றாங்க. அப்போ அன்று ராத்திரியில அவர் உடனே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டார் எல்லாருக்கும் அந்த இரவிலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்க வீட்டுல போஜனம் செய்தார். அப்போ இவங்க 2 பேரால அந்த இடமே அசைந்தது, அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாச்சு. அது மாதிரி நீங்க ஏசப்பா பிள்ளைங்க, நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். எப்படின்னா, நீங்க ஏசப்பா மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறதை பார்க்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நீங்களும் உங்க வாழ்க்கையில சிறைச்சாலையின் அனுபவங்களே இருக்கலாம். கரெக்டா? இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன சிறைச்சாலை அனுபவமோ தெரியாது, எனக்கு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. சில பேர் பாவத்தால் கட்டப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல. சில பேர் மாமியார் கொடுமை, இல்லை குடும்பத்தில் கணவருடைய கொடுமை, இப்படி சில காரியங்களில் எல்லாருமே ஒரு சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளே இருக்கீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏசப்பாவை துதிக்கணும். ஏசப்பாவை துதித்து அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் போது சூழ்நிலைகள் மாறும். சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, பூமியை அசைந்தது, அதே போல ஒரு அற்புதங்கள் நடக்கும். நம்மளோட வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் நம்ம சோர்ந்து போய் அமர்ந்திருப்போம். இல்லைங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அப்பதான் உற்சாகமாய் சந்தோஷமாய் நீங்க துதிக்கும் போது உலகத்தார் உங்களை பார்த்து நீங்கள் வணங்குகிற தெய்வம் யார் என்று ஏசப்பாவை பின்பற்றுவார்கள். நீங்க உங்க அலுவலகத்துல உண்மையா இருக்கும்போது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்க குணம் மாறாம உண்மையா இருக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும்போது, ஏசப்பாவை ஒவ்வொரு நிமிஷமும் துதித்து கொண்டே இருக்கும்போது உங்களை பார்த்து ஜனங்கள் மனம் மாறுவார்கள். உங்களை பார்த்து ஜனங்கள் இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.